Assalamualaikum, வணக்கம். வெல்கம் டு தௌலத் ரெசிபி. இந்த வீடியோவில் நம்ம ஆட்டுக்கால் பாயா கிரேவி எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் இனி போட போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம பாயா கிரேவிக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம். 2 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணுது, 3 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 3 பட்டை, 1 பிடி கொத்தமல்லி இலை, 4 தக்காளி பொடிசாக கட் பண்ணது சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு மிக்சர் ஜாரில் அரை முடி தேங்காவை கட் பண்ணி இது கூட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பாயா கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆட்டுக்கால் பாயாவை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க, 2 நிமிஷம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. பாயா கூட இந்த மசாலா நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இது கூட அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இந்த மசாலா எல்லாமே பாயா நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா எல்லாம் பாயா உள்ள இறங்கி நல்லா ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ நம்ம பாயா கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 பிடி கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம பாயாக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பாயா கிரேவி எப்பயுமே வந்து திக் கிரேவியாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். பத்து விசில் விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பத்து விசில் வந்துடுச்சு. பாயாவும் நல்லா வெந்திருக்கு. பாயா வந்து வேகலைன்னா இன்னும் ஒரு 5-6 விசிலை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த கிரேவியை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவியை நீங்கள் பரோட்டா, தோசை, இடியாப்பம் இதுக்கெலாம் வந்து தொட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு லேயர் பரோட்டாவோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த ரெசிபியை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தௌலத் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம்.